அனைவருக்கும் வணக்கம். 100க்கு 100 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் பார்த்திங்கன்னா, இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான போட்டித் தேர்வு எப்போ ஆசிரியர் தேர்வு வாரியம் இணையதளத்தில் வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான். அதுக்கான அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ எனக்குள்ளேயும் இந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ டிஆர்பி கிரீவியன்ஸுக்கு கால் பண்ண என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா நிறைய பேர் குவரி போட்டிருக்காங்களா, நிறைய பேர் மெயில் போட்டிருக்காங்க டிஆர்பி கிரீவியன்ஸ் மெயிலுக்கு. நீங்களும் மெயில் போடுங்க, ஓகேங்களா? உங்களோட கொஷின்ஸும் நீங்கள் எடுத்து வைங்க உங்களோட தரப்புலேருந்து. நானும் மெயில் போட்டிருக்கேன். ஸோ எல்லாரோட பதிலும் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க டோல் ஃப்ரீல நம்பர்லேயே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக வந்துடும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆனுவல் பிளானர் இன்னும் வெளியிடாதனால அது வரை கேள்வி எழுப்பியிருக்காங்க, பத்திரிகையாளர்கள் நியூஸ்லேயும் போட்டிருக்காங்க. அப்படின்ற போது சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பொங்கலுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டிஆர்பி ஆனுவல் பிளானர் விடுவாங்க. ஆனுவல் பிளானர்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் எப்போ எக்ஸாம் அப்படின்றது. ஏன்னா லாஸ்ட் இயர் விட்ட அறிவிப்புலேயே இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. மற்ற எக்ஸாம்லாம் இன்னும் கால்ஃபர் ஆகாமல் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நிச்சயமாக வேகமாக துரிதப்படுத்தி கல்வி கட்டமைப்பில் நிறைய காலி பணியிடங்களை உருவாக்கி நமக்கு போட்டித் தேர்வுக்கு வழி விட்டு எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க. நமக்கு வேலை நிச்சயம் அப்படின்றத அவங்களோட ஆன்சர்ஸ். ஸோ உங்களோட தொய்வு இல்லாமல் படிங்க. நிறைய பேர் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஜாப்லாம் விட்டுட்டு படிக்கிறவங்களாம் கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது, என்ன வெயிட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். வெயிட் பண்ணிங்க. இன்னும் ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணுங்கள். அந்த 1 மந்த்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்ற பட்சத்தில் வேறு ஏதாவது வேலைக்கு போவீங்க. ஸோ டக்குன்னு நீங்கள் எந்த முடிவு எடுத்துகிட்டு தற்சமயம் ப்ரைவேட்டுக்கு போயிட்டு திருப்பி அங்கே போய் ப்ரைவேட்டில் இருக்கிற ஒர்க் பர்டனுக்கு கண்டிப்பாக என்ன செய்ய முடியாதுன்னா படிக்க முடியாது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக கம்மிங் சூன். ஸோ உங்களோட எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். ஸோ கம்மிங் சூன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.